பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் 9 நிலைகளை குறிவைத்து பயங்கரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் சிந்தூர் என்ற பெயருக்கான விளக்கத்தை இந்திய ராணுவம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. பயங்கரவாதிகளை அழிக்கும் நடவடிக்கைக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்க இந்திய ராணுவம் என்ன காரணம் என்ற விளக்கத்தையும் தற்போது கொடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், ஆபரேஷன் சிந்தூர் என பெயர் வைக்க இந்திய ராணுவ தரப்புல என்னென்ன விளக்கங்களாம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதாவது பஹல்காம் தாக்குதல் சம்பவத்திற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் நேற்று இரவு தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய லஷ்கர்-இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது ஆகிய தீவிரவாத இயக்கங்களினுடைய நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் சம்பவமானது நடத்தப்பட்டது. மொத்தம் 9 நிலைகள் குறிவைக்கப்பட்ட நிலையில் 9 நிலைகளும் முற்றிலுமாக அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர் தற்பொழுது மிகவும் பிரபலமாக வருகிறது. மேலும் அந்த பெயர் ஏன் வைக்கப்பட்டது என்ற விவாதமும் வரக்கூடிய நிலையில் அதற்கான காரணத்தை தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது கணவர்களை இழந்து சிந்தூர் என இந்தியில் அழைக்கப்படும் சிவப்பு பொட்டை இழந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் தான் சிந்தூர் என பெயர் வைக்கப்பட்டதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த பெயரை பரிந்துரைத்தது பிரதமர் நரேந்திர மோடி என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பஹல்காம் தாக்குதலில் நிறைய மனைவிகள் தங்களது கணவன்களை இழந்தனர். அவர்களுக்கு நீதி வழங்கப்படும். அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட யாரும் தப்பிவிட முடியாது என பிரதமர் மோடி ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அந்த பெண்களுக்கு நீதி வழங்கக்கூடிய வகையில் தான் தற்பொழுது இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டதாகவும் மேலும் அதற்காக தான் இந்த சிந்தூர் என்ற ஒரு பெயரும் வைக்கப்பட்டதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது கணவர்களை இழந்து சிந்தூர், அதாவது சிந்தூர் என்பது இந்தியில் சிவப்பு பொட்டு என்று அழைக்கப்படும். அதை இழந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் தான் இந்த சிந்தூர் என்ற பெயரும் வைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த பெயரை பரிந்துரைத்தது பிரதமர் நரேந்திர மோடி என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது.